ஏசி பஸ்ஸில் போயிருக்கோம். நல்ல வெயில் அந்த மாதிரி பஸ். குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வந்துட்டேங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டாங்க. பரவாயில்ல, நிழலுக்கு நல்லா இருக்கு. அடங்கி பாருங்க. இப்போ செம வெயில். காலையில் புறப்பட்டு வர முடியல. அப்படியே அந்த வழியாகவும் போகலாம். அது பாருங்க, அங்கே போகிறாங்க பாருங்க. அது காரு ஆட்டோ எல்லாம் போகுது. 50 ரூபாங்களாம். இவங்க படியேறி போகலான்னு. சரி, அழகா அப்பனே முருகா நல்ல வழிகாட்டப்பா. படியே நான் ஏறக்கூடாது. இத்தனை படி எப்படி ஏறும்? அப்பனே முருகா. ஒன்று 10 ரூபாங்களாம் ஆளுக்கு ஒன்று. இந்தாம்மா, சந்தோஷமா 3 கொடுக்குமா. ஒன்று எடுத்துக்கிட்டேன், இன்னும் 2 எடுத்துக்கிட்டேன். உப்பு வாங்கி போட்டலான்னு. அம்மா ஒரு கல்பூரங்கம்மா. பாப்பா ஒரு கல்பூரம் எடுத்துக்கோ. சரி எடுத்துக்கோ, 2 எடுத்துக்கோட. மேலே ஏற்றலாம். இன்னும் 10 ரூபாய் கொடுங்க. ஒன்றும் பண்ணாது. கொட்டு. கும்பிட்டு தொட்டு கும்பிட்டுக்கோ. அப்படியே கும்பிடு, அப்படியே கும்பிடு. நீ கொட்டு, கும்பிட்டுட்டு கொட்ட. கும்பிட்டு சாமியை பார்த்து கும்பிடு. நல்லா நினச்சி கும்பிட்டு கொட்டு. ஒரு கல்பூரம் அப்படியே ஏற்றலாம். அந்த ஆமாம் குடி. வா வாங்க வாங்க. பத்திரம் கை சுட்டுக்காதீங்க. பொண்ணு அப்படியே வச்சிடுறா. வெய் தோ, பத்திரமா வை. வை போய் கிட்ட பார்த்து வை, கை சுட்டுக்காத. சரி, கும்பிடு. 10 அப்பனே சிறப்பு வழி. இந்த ஓரத்தில் ஏறலாம். இவ்வளோ படி நான் ஏறணுமேம்மா. ஏறுங்க அக்கா. என்ன 10 படி 20 படினால ஜாலியாக அவங்களுக்காக படி ஏறுறாங்க. நான் படி ஏறக்கூடாது. அப்படியே முருகா காப்பாற்று. படியே ஏற முடியலங்க. முருகா அப்பனே முருகான்னு ஒரு 4 படி ஏறுறது, அப்படியே நின்னுறது. 4 படி ஏறுறது, அப்படியே நின்று. அந்த படி கூட வேகமாலாம் ஏற முடியல, ஸ்லோவாக ஏறினேன். நல்லா ஏற முடியுது. கால் வலி கூட ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கனால ஸ்டெப்பு ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால் அப்படியே பொறுமையாக. அப்பா மூச்சு வாங்கிடுச்சு. நின்று அப்பனே முருகா அப்படி ஒரு 2 படி ஏறிட்டு அப்படி நின்னுறது. ஸ்லோவாக ஏறி வந்துட்டேங்க. மொல்லமாக அப்படியே. பசங்க என்ன, நாங்கள் 85 படியோ 95 படியோ இருந்தது. எண்ணிகிட்டே வந்தாங்க ஒவ்வொரு படியாக. அப்படியே மொல்லமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறினேன். பாதி வந்துட்டோம். 70% வந்துட்டோம் படி ஏறி. நல்லா நிறைய படி பாருங்கள். வெயிலுக்காக மக்கள் வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு கீழேருந்து மழை வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக படுதா போட்டு பக்காவாக, மழை வந்தாலும் தண்ணி உள்ளே வராது, வெயிலும் அடிக்காத மாதிரி அந்த படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஒரு அம்மா அந்த பட்டை வச்சு வேல் வச்சு வைக்கிறதுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரே சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். அந்த பொட்டு வச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். அழகாக வச்சாங்க. ஆனால் நாமம் போட்டு, அப்புறம் அதில் வேல் நாமம் நாமத்தில் குழச்சி வச்சுருக்காங்க. வேல் சந்தனத்தில் வச்சு குங்குமம் நடுவில் அழகாக வச்சாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்படி வச்சு பாருங்க. அதுக்கு கிண்ணம் வச்சுருக்காங்க. அந்தந்த அச்சு
அந்த கிண்ணத்தில் நனைச்சி அப்படி தட்டிட்டு அப்படி வைக்கிறாங்க. இப்போ அடுத்து வேல் வைக்க போகிறாங்க. நாமக்கட்டி குழச்சி வச்சுருக்காங்களாட்டுருக்கு. நாம வச்சுட்டாங்க. அதில் அழகாக வேல். வயசானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சக்தி இருக்குது. அப்படியே ஒரே சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது. எப்படி வச்சுருக்காங்க, அக்காவுக்கு எப்படி வச்சுருக்காங்க, எனக்கு எப்படி வச்சுருக்காங்க, அவங்க வந்து தம்பிக்கு எப்படி வச்சுருக்காங்க, அதே மாதிரி நமக்களும் வச்சுருப்பாங்களா? என்ன சந்தோஷம் பாருங்க. இந்த மாதிரிலாம் குழந்தைங்கள லீவில் வெளியில் கூப்பிட்டு போங்க. ரொம்ப செலவு பண்ணலாலும் எங்களுக்கு என்ன நேற்று ஒரு 300 ரூபா செலவாகிருக்கும். 300 500 செலவு, அவ்வளோதான். நான் எதுவுமே பசங்கள்லாம் எதுவுமே வரல. சமோசா வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீம் கேட்டாங்க. சரி வீட்டுக்கு போய் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். வீட்டுக்கிட்டே இருக்குது ஐஸ்கிரீமு. அவ்வளோதான். போகிறதுக்கு வரத்துக்கு ஆட்டோ வச்சோம். அப்புறம் காணிக்கு கொஞ்சம் செலுத்தணும், அவ்வளோதான். சும்மா ஆசைப்பட்டான்னு ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தேன், ஒன்று. அவ்வளோதான். சும்மா நிறைய செலவில்லை. இன்னும் என்ஜாய், நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக அங்கங்கே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வச்சாங்க பாருங்கள் அந்த அம்மா. அப்படியே கால்லேருந்து தலை வரைக்கும் உடம்பே அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த முருகப்பெருமானே, அந்த அப்பனே வந்து உடம்புல அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உண்மையாலுமே அப்படியே ஒரு நிமிஷம் ஒன்றுமே தெரியல. அப்படியே கையெடுத்து அந்த அம்மா கும்பிட்டேன். அதுக்கப்புறம் சில விஷயம் கேட்டு எனக்கு போட்டு வச்சு விட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. இல்லைன்னா எப்படி சில விஷயங்கள்லாம் தெரியும். அதனால் அவங்கள அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன். எனக்குள்ளே உணர்ந்தேன். எனக்கு சில விஷயம்லாம் தெரியும். அதனால் எனக்குள்ளே உணர்ந்தேன், அவங்க மேலே முருகர் இருக்கார் அப்படின்னு. அழகாக வச்சாங்க. அவங்க வைக்கக்குள்ளெல்லாம் அப்படியே அவங்க கைப்பட்டாலே எனக்கு உடம்பு சிலுத்துருச்சு. அவ்வளோ ஒரு அப்போ கூடவே வரவும் தான் அத்தனை படி ஏறக்குள்ளே எனக்கு கஷ்டமே தெரியாத நின்று போயிட்டு சாமியும் அவ்வளோ சீக்கிரம் தரிசனம் பண்ணோம். அப்படியே வெயிலில் படி ஏறி பண்ணதுக்கு மோர் கொலன்னு மோர் அப்படியே லைன்லேயே உள்ள மூலஸ்தானத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. பெரிய அண்டா வச்சு மோர் எடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நுழைவாயில் முருகா அனுமதின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அனுமதி இல்லை. அப்பா முருகா 25-30 வருஷம் அப்பனே முருகா. உள்ள போகலாம். லைன்ல செம்ம கூட்டங்களாம் காலையிலலாம். இது எப்படி போகணும்? ஆசிஷோ எதுக்குள்ள பூந்து போகணும்? இல்லையே, இருக்கு ஆசாடு இருக்குது. கேட்டு வா. சரி, இது வரையா போகலாங்களா? காசு என்ன போங்க. ஃப்ரீ இல்லைங்க, காசுங்க. அங்கே போனாதான் ஃப்ரீ. போங்க, ஃப்ரீ காலியாக இருக்கு. ஃப்ரீ காலி. ஃப்ரீ காலியாக இருக்குது. காசுங்களா? அந்த எங்க தம்பி பிரணீதுங்க ஐயா இந்த பையனோட அம்மா அதில் போனால் காசுங்களாம். இதில் ஃப்ரீ காலியாக இருக்குது. காலையில் செம்ம கூட்டங்களாம். இப்போ கூட்டம் வந்துடும். நம்ம அதுக்குள்ளே ஓடி போய் கும்பிட்டு நல்லா மலையை சுற்றி பார்ப்போம். ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு மலையை சுற்றி பார்த்து. மாவிளக்கு இதான் ஃப்ரீ. இதான் ஃப்ரீ ஃப்ரீ. கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். அப்புறம் கட் பண்ணிக்கலாம். வேணும் காசு. அக்கா எடு போடா. இருங்க
தேங்க்ஸ் என்ன தம்பி உனக்கு மோர் தராங்க சூப்பரா மோர் தராங்க நிறைய புண்ணியங்க வெயில் எல்லாம் வரட்டுக்கு மோர் தருது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாத்திரத்துல தராங்க இதே ஊருங்களா வெளியூர்ல இருந்து வந்து தரீங்களாங்க சார் இல்ல கோயில் இது நான் சும்மா ஊத்துறாங்க முடியல சரி 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 எல்லாருக்கும் புண்ணியம் வெயில்ல எல்லாம் வர்றது மோருங்கிறது பெரிய விஷயம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க கூட்டம் வந்துடும் வெயில் இல்ல அதனால எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரத்துல செம கூட்டம் வந்துடும் நாங்கள் அது 2 மணிக்கு கிளம்பணும் கரெக்டாக இருந்தது வந்து டக்கு டக்குன்னு ஆட்டோ வச்சுட்டு வந்துட்டேன் சரி போக்கல் கூட ஃப்ரீயாக போய்க்கலாம் அப்படின்னு சூப்பராக இருக்கு கோயிலே அழகா இருக்கு சில்லுன்னு அப்படியே பாருங்க பெரிய கோயிலுங்க சக்தி வாய்ந்த முருகன் இனிமேல் எடுக்கூடாது கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளே போக போகிறேன் அவ்வளோதான் எடுக்கும் கையை நீட்டு நான் கும்பிட்றேன் இதெல்லாம் வீடியோ எடுத்துடா முடி இருங்க தாய் இருங்க இந்த மரத்துல பாருங்க பழம் வெட்டாம்பழம் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுதுங்களா அது பாருங்க பெரிய பெரிய பழம் வெட்டாம்பழம் இதை விட்டு கட்டியிருக்காங்க கோயிலே இந்த கேப்பில் பாருங்க எவ்வளோ பழம் ஹைட்டில் தொங்குது வெடாம்பழம் தான் நினைக்கிறேன் அதுதான் இந்த மரத்துக்காகவே விட்டுட்டு கட்டி ஏன் வண்டி எடுத்துட்டு வந்தோம்ல அந்த சைடுல மேல ரோட்ல அந்த வண்டி அக்கா அந்த சுத்துற மாதிரி இது இருக்கும்ல கோயிலில் சுற்றி வர்றதுக்கு எல்லாம் இந்த வழியை அடைச்சிட்டாங்க அங்கேருந்து இங்கே வந்து வண்டி பார்க்கிங் பாருங்க இந்த வழியாக வரலாம் காரு பஸ்ஸே வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதை வண்டி வருது பாருங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம் பாருங்க என்ன செல்லுக்குள்ள போட்டு போகிறோம் குன்றத்தூர் மலை மேலே மலை அழகா இடம் பாருங்க ஊர் பாருங்க குன்றத்தூர் நல்ல ஊராக தான் இருக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டி ஃப்ளைட் போகுது பாருங்க கிண்டி பக்கம் இல்லையா பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போகுது இறங்க போகுது ஃப்ளைட்டு இறங்க போகுது அப்படியே ஸ்லோவாக சூப்பராக இருக்கு சும்மா அங்கே நீ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பூரா கீழே பள்ளமாக இருக்கு மலை மேலே சூப்பராக நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே வரக்குள்ள இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இல்லை உள்ளே மட்டும் ஒரு சின்ன கோயில் அது நமக்கு வேண்டிட்டு அடுக்கிறது நாம் என்ன வேண்டிட்டு அடுக்கிறோமோ அடுக்குங்க கல் தாங்கெல்லாம் இருக்கும் பொறுப்புங்க யாருக்கு அடுத்தவங்க அடுக்கிறது கூட எடுத்து அடுக்க வேண்டியது தான் வேண்டிட்டு அடுக்கணும் வேண்டாந்தவங்களே எடுத்து அடுக்கலாம் நம்ம முருகா
என்ன பண்ண பண்ணவா அத நான் அது கட்டவா கட்டிட்டோம் வேண்டதில்லை. அப்ப நான் கட்டவா அத இரு இரு. அப்பதா 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 கழிச்சிட்டு கட்டவா கட்டிட்டியா? சூப்பர். வருங்க அவன் கட்டிட்டான். கும்பிடு கும்பிடு கும்பிடு. நில்லு அந்த இடத்துல. கல் கட்டிட்டான். கும்பிடு. என்ன பண்ற? அக்கா ஒரு குட்டியா அழகா அடி கட்டியிருக்கா. இந்த இடமே அதுதாங்க எல்லாம் வேண்டுதில்லை பாருங்க. எல்லாம் கல் அடிக்கிருக்காங்க. கடைசி வரைக்கும் அடிக்கிருக்காங்க. வேண்டிக்கிட்டு கல் எடுக்கிறது அது நிறைவேறுமா. சூப்பராக கட்டி வச்சிருக்கான் பாரு. நீ அழகா கட்டியிருக்க குட்டியா. நம்ம மணிக்கு வந்து கால் சூடு 4 மணி. அம்மா சமோசா சமோசா 4.20 ரூபா. எனக்கு ஒன்று போதும். அவங்க சொல்றாங்க. பாரு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போலாம். முருகரே வந்து சொல்றாங்க. பாப்பா நல்லா உட்காரு பாப்பா. எடுத்துட்டு இருக்க நீ நல்லா உட்காரு. சப்ளாங்கால் போட்டு உட்காரு. நல்லா இருக்கு. சப்ளாங்கால் போட்டு 1 செகண்டு. அக்கா சிரிக்க சொல்றாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. இன்னொரு செல்லுல சிவப்பு சாஞ்சி போலாம் வாங்க வாங்க. அன்னதானம் படி விட்டு இறங்கினவங்கள போடுறாங்க. அப்போ வேண்டாம். படி விட்டு இறங்கினவுடனே அன்னதானம் போடுறாங்க. கீழே படி ஏறுற இடத்துலயே காலையிலேருந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அன்னதானம் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டு நிறையா காலையிலேருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அம்மா கைரேகை பார்க்குறவங்க நீங்கள் போய் சாப்பிட்டுட்டே தான் போகணும் சாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லி ஒரே உட்கார் தம்பி. இவ்வளவு கூட்டம் இருக்குது, எப்படி எங்க அம்மா வருவாங்க அப்படின்னு கேக்குது. ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை கேக்குது எங்க அம்மா எப்படி வருவாங்க. எல்லாம் போட்டாங்க சாப்பிடலாம். சாப்பாடு வச்சுட்டாங்க பாருங்க. ஸ்வீட்டு, ஒரு ஸ்வீட்டு, கேசரி, மூக்கு கடலை, உருளைக்கிழங்கு, இது சுரக்காய் கூட்டு, சாம்பார், காரக்குழம்பு நல்லா இருக்குன்னு ஒரு அம்மா அந்த ஜோசி பார்க்குறம்மா எங்களை விடவே இல்லை. சாமி பிரசாதம் சாப்பிட்டு போங்க நல்லா இருக்கு. அன்னதானம் திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வேண்டானவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்மை. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. அப்படியே மலையை விட்டு வந்தோடனே பெருமாள் கோயில். எவ்வளோ பெரிய கோயில்.
மூடி இருக்கு. 5:30 மணிக்கு மேலே பார்த்தாங்க. நான் இந்த குட்டீஸுங்களை வேற கூப்பிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்படியே போயிடுவேன். நல்ல சிறப்பு. குடிங்க ஓரமாக போ, சாக்கடை ஓரமா. சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. அந்த மலை கோயில் விட்டு கீழே இறங்கி வந்தா அப்படியே முன்னாடியே பாருங்க, சிறப்பு வாய்ந்த கோயில். அது என்ன விநாயகர் கோயிலா? இது பெருமாள் கோயில். அது சிவன் கோயிலுங்க. பெருமாள், சிவன், அடுத்தது மலை முருகர். ஃபேமஸாக இருக்கிற கோயில்.